Hi all, I'm Dr. Arun Gitan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பத்திய சாப்பாடு. இந்த டாப்பிக்கில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் அகைன் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேசின டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ரிப்பீட்டட் வீடியோஸாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்காக நான் பேசுகிறேன். பத்திய சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னென்னா காரமே இல்லாமல் பிளாண்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெறும் உப்புமா மட்டுமே கொடுப்பாங்க, இல்லை வெறும் நெய் சாதம் கொடுப்பாங்க, ரொம்ப பிளாண்டாக கொடுப்பாங்க, வெறும் அரிசி கஞ்சி இது மாதிரி கொடுப்பாங்க. பத்திய சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க. லைக் சேம் ரீசன், அந்த காலத்தில் நைட் ஏதோ ஒன்று பிரச்சனை, அம்மாவுக்கு வந்து வயிறு வலி ஏதோ ஒன்றுனா சாப்பிட்டதுனால காரம் மசாலா இது மாதிரி சொல்லுவாங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடே கொடுக்கலாம். ஆஸ் சேம் டைம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி காரம் கம்மியாக நார்மல் ஃபுட்டு கொடுக்கலாம். நீங்கள் டெலிவரியான உமன்ஸ்க்கு நீங்கள் பத்திய சாப்பாடு கொடுத்து அவங்க டார்ச்சர்லாம் பண்ண வேணாம். அவங்களுக்கு நார்மல் ஃபுட்டை விட அதிகமாக வேணும். ஏன்னா தேர் பிரஸ்ட் ஃபீடிங், குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களே, ஸோ ப்ரோட்டீன் கேலரிஸ்லாம் அதிகமாக வேணும். அந்த டைமில் இல்லை நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் எங்களோட கல்ச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கால கட்டத்தில் அது தப்பான விஷயம். பத்திய சாப்பாடில் வந்து அளவும் கம்மியாக கொடுப்பாங்க, ரொம்ப பிளாண்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க மாட்டாங்க, வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன், ஃபேட் எதுவுமே இருக்காது. ஆல்வேஸ் மிக்சடு டயட் தான் ரொம்ப ஹெல்த்தி. பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு மிக்சட் டயட் கொடுத்து பழகுங்க. இந்த வீடியோ வந்து ஏன் கேட்டால் எல்லா மனசும் கேட்குவாங்க, சார் இதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? தேங்க்யூ.